வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் 39. வாட்ட சாட்டமான மன்னராக இருந்தாலும் தொடர்ந்து மதுவும் ஓப்பியமும் உள்ளே போய்க் கொண்டிருந்தால் எப்படி? ஆகஸ்ட் 1618 ஜஹாங்கீரின் உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு மோசமானது. பாதுஷா இறந்துவிட்டால் சுதந்திரமாக திரியும் ஷாஜஹானிடம் ஆட்சி மாறிவிட்டால் பிறகு தன் கதி. முதல் முறையாக சற்று பயந்தார் மகாராணி. தன் நலனில் பெரும் அக்கறை கொண்டவரும் நெருக்கமான ஆலோசகருமான தந்தை இதிமத் உத் தௌலா திடீரென்று இறந்தது 1622. நூர்ஜஹான் பேகத்துக்கு பேரிடையாக அமைந்தது. கொஞ்ச காலமாகவே சகோதரர் ஆசஃப் கான் வேறு ஒட்டுதல் இல்லாமல் பழகி கொண்டிருந்தார். தன் மகளை ஷாஜஹானுக்கு திருமணம் செய்திருந்ததால் ஆசஃப் கானின் அக்கறையெல்லாம் மாப்பிள்ளையின் பக்கம் திரும்பியிருந்தது. கலவரப்பட்டு போன நூர்ஜஹான் தன் முதல் கணவர் ஷேர் அஃப்கான் மூலம் பிறந்த மகளை ஜஹாங்கீரின் கடைசி மகன் ஷாரியாருக்கு அவசரமாக திருமணம் செய்வித்தார். 16 வயதே நிரம்பிய கடைக்குட்டி சிறுவயதிலிருந்தே சிற்றின்பங்களில் சிக்கி சீரழிந்தவர் என்பதை பற்றியெல்லாம் பேகம் கவலைப்படவில்லை. எதிர்காலத்தில் தன் சொன்னபடி கேட்க ஒரு பொம்மை மன்னர் வேண்டும், அவ்வளவே. ஷாரியார் திருமண செய்தி ஒரு எரியீட்டியாக பாய்ந்து சென்று தெற்கே இருந்த ஷாஜஹானின் மனதில் தைத்தது. அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் படையோடு நுழைந்த பாரசீக மன்னரை எதிர்கொள்வதற்காக உடனே எல்லைக்கு செல்ல வேண்டும் என்று ஜஹாங்கீரிடமிருந்து வந்து சேர்ந்த கடிதம் ஷாஜஹானை மேலும் கொதிப்படைய செய்ய இளவரசர் தந்தையை எதிர்த்து புரட்சியில் இறங்கினார். ஆப்கானிஸ்தான் போக மறுத்ததோடு நில்லாமல் தன் படையுடன் ஒரு சுற்று அடித்து நூர்ஜஹான் பேகத்தின் உறவினர்கள் கீழ் இருந்த சில ஊர்களையும் ஷாஜஹான் கைப்பற்றவே ஜஹாங்கீர் பாதுஷாவிடமிருந்து கடுமையான எச்சரிக்கை கடிதம் வந்து சேர்ந்தது. அதுவரை உலகத்தை ஆள பிறந்த மகன் என்று ஷாஜஹான் பற்றி தன் டைரியில் பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருந்த பாதுஷா திடீரென்று கேவலமானவன், துரோகி, ஈனப்பிறவி என்று ரூட் மாறுவது நமக்கு புன்னகையை வரவழைக்கிறது. என்னதான் இருந்தாலும் இளவரசர் ஷாஜஹானிடம் வீரம் பிரபலமாக பேசப்பட்ட ஒன்று. தவிர இளவரசருக்கு ஜெயிக்கிற ராசியும் உண்டு என்று பலர் பாராட்டி கொண்டிருந்ததால் இதுவரை தனக்கு எதிர்ப்பாளராக விளங்கிய மஹபத் கான் உதவி நூர்ஜஹானுக்கு இப்போது தேவைப்பட்டது. கன நேரத்தில் கட்சி மாறிய பேகம் உடனே மஹபத் கானுக்கு கடிதம் போட்டு வரவழைத்தார். மிகுந்த மரியாதையோடு கச்சிதமாக பேசி அவரை தன் பக்கம் மாறச் செய்தார். 1623 டெல்லி அருகே பிலோச்பூரில் நடந்த யுத்தத்தில் மஹபத் கான் படையிடம் தோற்ற ஷாஜஹான் தெற்கே மாண்டு நகருக்கு தப்பி செல்ல படையுடன் தொடர்ந்தார். ஜஹாங்கீரிடம் அப்போதும் விசுவாசமாக இருந்த மஹபத் கான் ஒரிஷா, வங்காளம், பீகார் என்று படையுடன் இடம் மாறிய ஷாஜஹான் கடைசியில் தந்தைக்கு மன்னிப்பு கடிதம் அனுப்பினார். என்னதான் இருந்தாலும் மஹபத் கானை விட ஷாஜஹான் மேல் என்று எடை போட்ட நூர்ஜஹான் இளவரசரிடம் மன்னிப்பை ஜஹாங்கீரை ஏற்றுக்கொள்ள வைக்க இப்போது திகைப்பு மஹபத் கான் முகத்தில். ஷாஜஹானுக்கு இதற்கிடையே 2 மகன்கள் தாரா ஷுகோ, அவுரங்கசீப் பிறந்தாகிவிட்டது. தான் சமாதானமாக போய்விட்டதற்கு அறிகுறியாக தன் 2 குழந்தைகளையும் டெல்லிக்கு அனுப்பினார் ஷாஜஹான். சமாதானம் என்று ஷாஜஹான் அறிவித்துவிட்டு பதுங்கிய உடனேயே ஷாஜஹானின் இன்னொரு சகோதரர் பர்வீஸ் பக்கம் ஆதரவு திரட்ட கிளம்பிய மஹபத் கானை இம்முறை வங்காளத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்தார் நூர்ஜஹான். அதைத் தொடர்ந்து பதவி துஷ்பிரயோகம், பணம் சுருட்டல் என்ற குற்றச்சாட்டுகள் அந்த வீரர் மீது சுமத்தப்பட்டன. தன்னை ஒரு வழி செய்துவிடப் போகிறார்கள் என்று முடிவு கட்டிய மஹபத் கான் அதிரடியாக ஒரு காரியத்தில் இறங்கினார். 1626 காஷ்மீரிலிருந்து லாகூருக்கு வந்து காபூலுக்கு கிளம்பிய அரச குடும்பம் ஜீலம் நதியை கடந்தபோது மஹபத் கான் ஒரு படையுடன் சென்று ஜஹாங்கீரை மிகுந்த மரியாதையோடு சிறைப்படுத்தினார். நடந்த குழப்பத்தில் நூர்ஜஹான் தப்பியது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு சற்று துவண்டு போயிருந்த ஜஹாங்கீர் இப்போது மஹபத் கான் சொன்னபடி கேட்க வேண்டியதாயிற்று. மாறுதலுக்கு நூர்ஜஹான் பதுங்கி செயல்பட வேண்டி வந்தது. பணத்தையும் வாக்குறுதிகளையும் வாரி வீசி மஹபத் கான் பக்கம் இருந்தவர்களை படிப்படியாக வேகமாக தன் பக்கம் இழுத்து கொண்டது மகாராணியின் உச்சகட்ட ராஜதந்திரம். ஷெர்ஷாவுக்கு இருந்த நாடாளும் ஆசையும் உத்வேகமும் லட்சியமும் வெறியும் மஹபத் கானுக்கு இல்லை. அவரை பொறுத்தவரை பாதுஷாவை ராணியிடமிருந்து எப்படியாவது மீட்டாக வேண்டும், அவ்வளவுதான். மஹபத் கான் பிடியை நழுவவிட தராசு நூர்ஜஹானின் பக்கம் சாய்ந்தது.
தன்னை அரியணை ஏற விடமாட்டார் நூர்ஜஹான் என்று வெறுத்துப்போய் முடிவு கட்டிய ஷாஜஹான் பாரசீக மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்து பயணம் தொடங்கினார். வழியில் கடுமையான இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் அவரை பீடித்தது. ஜுரத்தில் களைத்து போன அந்த நிலையிலும் இளவரசருக்கு வந்த ஒரு நற்செய்தி போட்டியாக இருந்த சகோதரர் பர்வீஸின் மரண செய்திதான். இருப்பினும் நோயிலிருந்து மீண்டு சுறுசுறுப்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலையில் இருந்த ஷாஜஹான் கொஞ்ச காலம் ஓய்வெடுக்க தட்சிண பிரதேசத்திற்கு தன் ஆதரவாளர்களுடன் திரும்பினார். அதுதான் தருணம் என்று நினைத்த நூர்ஜஹான் ஷாஜஹானை சிறைப்பிடிக்க பழையபடி மஹபத் கானை, அது ஏனோ ஷாஜஹானுடன் மோத சரியானவர் மஹபத் கான் தான் மட்டுமே என்று நம்பினார் மகாராணி. அனுப்ப இப்போதுதான் மஹபத் கானின் மூளை சற்று வீரத்தை விட்டு விலகி விவேகத்துடன் சிந்திக்க ஆரம்பித்தது. சிந்தனையின் விளைவு மகாராணியின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மேவாருக்கு தப்பி சென்ற மஹபத் கான் ஷாஜஹானுக்கு சமாதான ஓலை ஒன்றை அனுப்பி நட்பு கரம் நீட்டினார். ஒரு வழியாக கோஷ்டி சண்டை முடிந்தது. இந்த இரண்டு சிங்கங்களையும் கைகுலுக்கிக் கொள்ள பெண் புலியின் வயிறு பகீர் என்றது. கடைசியில் தந்தை ஜஹாங்கீர் மூச்சுக்காற்றும் மெல்ல அடங்க ஆரம்பிக்க ஒரு வழியாக இளவரசர் ஷாஜஹான் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பித்தது. கணவரின் உயிரை காப்பாற்ற வைத்தியர்களை கொண்டு போராடினார் நூர்ஜஹான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். படுக்கையில் விழுந்த பாதுஷாவால் எதையும் சாப்பிட முடியவில்லை. 40 ஆண்டுகாலம் இணை பிரியாத மது, ஓப்பியம் உட்பட மன்னரால் சிரமப்பட்டு விழுங்க முடிந்தது சில துளிகள் திராட்சை ரசம் மட்டுமே. ஆக்ராவுக்கு திரும்புவதற்காக பல்லக்கில் ஜஹாங்கீர் பாதுஷாவை படுக்க வைத்து அழுங்காமல் நழுங்காமல் கொண்டு வந்தார்கள். லாகூர் அருகே இரவில் ஓய்வெடுக்க தங்கிய போது மெல்ல கண்களை திறந்து பார்த்த ஜஹாங்கீர் தன்னருகே அமர்ந்து விம்மிக் கொண்டிருந்த மனைவியை நோக்கி, சற்று ஒரு வாய் ஒயின் கிடைக்குமா நூர்ஜஹான் என்று முணுமுணுத்தார். தங்க கோப்பையில் உடனே கொஞ்சம் ஒயின் கொண்டு வரப்பட்டது. சக்கரவர்த்தியால் துளி கூட விழுங்க முடியவில்லை. கண்கள் செருகிய நிலையில் மன்னர் கோமாவுக்கு போய்விட கதறினார் நூர்ஜஹான் பேகம். மறுநாள் அதிகாலை, தேதி 28 அக்டோபர் 1627, தன் 36 வயதில் அரியணை ஏறி 22 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கலா ரசிகர் ஜஹாங்கீர் பாதுஷாவின் உயிர் சத்தம் போடாமல் பிரிந்தது. ஷாஜஹான் இரத்தமயமான ஆட்சி மாற்றம். மொத்தத்தில் ஜஹாங்கீர் எப்படிப்பட்டவர்? மற்ற பல அரசர்களைப் போல இந்த முகலாய சக்கரவர்த்தியை அவ்வளவு சுலபமாகவோ சுருக்கமாகவோ வர்ணித்துவிட முடியாது என்று அநேகமாக எல்லா வரலாற்று நூல் ஆசிரியர்களுமே கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு விதமாக விவரிக்க வேண்டுமெனில் கோபம், மென்மை, கொடூரம், இரக்கம், நிதானமின்மை, நீதியுணர்வு, குழந்தைத்தனம், கலையுணர்ச்சி, கொலைவெறி இவற்றின் கலேபரமான கலவைதான் ஜஹாங்கீர் பாதுஷா. அரண்மனையில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்த ஒரு பேர குழந்தைக்காக நாள் முழுவதும் ஜஹாங்கீர் அழுததுண்டு. அதே சமயம் மகன் குஸ்ருவின் கண்களை தோண்டி எடுக்கும் ஆணையும் பிறப்பித்தார் அவர். காஷ்மீர் சென்றிருந்த போது ஒரு மலர் தோட்டத்தில் மணிக்கணக்கில் மௌனமாக அமர்ந்து இயற்கை காட்சிகளை மெய்மறந்து ரசித்துவிட்டு பிற்பாடு தன் டைரியில் அந்த மலர்களின் கொள்ளை அழகு வைத்த கண் எடுக்க முடியவில்லை என்று குறிப்பெழுதினார் மன்னர். வேறொரு சமயம் குற்றவாளிகளுக்காக விதவிதமான சித்திரவதைகளை கண்டுபிடித்து பிரயோகிக்க சொல்லி ரசித்து பார்த்ததும் உண்டு. முதல் நாள் இரவு ஜாலியாக நண்பர்களுடன் தோளில் கை போட்டுக்கொண்டு மதுவில் மூழ்கியதும் உண்டு. மறுநாள் குடித்துவிட்டு உளறியதற்காக அவர்களுக்கு சவுக்கடிகள் தந்ததும் உண்டு. ஆற அமர அமர்ந்து மொத்தத்தில் வரவு செலவு கணக்கு போட்டு பார்த்தால் ஜஹாங்கீரின் ப்ளஸ் பாயிண்ட்டுகளே முன்னணியில் நிற்கின்றன. அவரை பற்றி குறை சொல்பவர்கள் ஒரு சூப்பர் நட்சத்திரமாக ஜொலித்த சக்கரவர்த்தி அக்பரை தங்கள் நினைவிலிருந்து அகற்ற முடியாமல் தவிப்பவர்கள் என்று ஒரு நூலாசிரியர் குறிப்பிடுவது சரியென்றே படுகிறது. அக்பருடைய சுய கட்டுப்பாடு மட்டும் ஜஹாங்கீருக்கு இருந்திருந்தால் தந்தையை மிஞ்சி இருக்க முடியும். மது மற்றும் ஓப்பிய பழக்கத்தால் பெரும் தடை சக்தியாக ஜஹாங்கீருக்கு அமைந்து தொலைத்தது. உதாரணமாக, நாள் முழுவதும் ஒரு லட்சிய தலைவனுக்குரிய சுறுசுறுப்புடனும் கவனத்துடனும் அக்பர் பாதுஷா செயல்பட்டதால் அதிகாரிகள் பொறுப்போடும் பயத்தோடும் நடந்து கொண்டார்கள். குடித்துவிட்டு ஜஹாங்கீர் பாதி நேரம் மயங்கி கிடந்ததால் அதிகாரிகள் லஞ்ச ஊழலில் திளைத்து விளையாடினார்கள். தான் 17வது வயதில் ஒயின் அருந்த ஆரம்பித்தார் ஜஹாங்கீர். போக போக அது வேலை செய்யாததால் பிரத்யேகமாக
தயாரிக்கப்பட்ட சாராயத்தில் இறங்கினார். இன்று வரை தொடர்ந்து தினமும் குடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 20 கோப்பைகளுக்கும் குறைவில்லாமல் தேவைப்படுகிறது. சில சமயம் மாலையில் ஆரம்பித்து பின்னிரவு வரை குடிக்கிறேன். 30 வயதான போது இனி இரவு நேரத்தில் குடிப்பது என்று முடிவு கட்டினேன் என்று தன் சுயசரிதையில் வெளிப்படையாக தெரிவிக்கிறார் ஜஹாங்கீர். மருத்துவர்கள் இந்த ரீதியில் இன்னும் சில மாதங்கள் தான் பாதுஷா உயிரோடு இருக்க முடியும் என்று பயமுறுத்திய பிறகு 2 கிண்ணம் ஒயின் 1 கிண்ணம் சாராயம் என்ற ஒரு வித காக்டெயிலில் இறங்கினார் மன்னர். 40 வயதுக்கு மேல் மதுவின் அளவு ஓரளவு குறைந்ததென்றால் அதற்கு நூர்ஜஹானின் கண்ணீர் கலந்த வற்புறுத்தல்தான் காரணம். மதுவை தவிர ஒவ்வொரு நாளும் ஓப்பியம் ஒரு கை நிறைய பாதுஷாவுக்கு தேவைப்படும். இது இப்படி இருக்க புகையிலையை எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றினார் ஜஹாங்கீர். உடம்புக்கும் சரி மூளைக்கும் சரி அது மிகவும் கெடுதலான பழக்கம். நானும் சகோதரர் ஷா அப்பாஸும் பாரசீக மன்னர் இரு நாடுகளிலும் புகையிலையை பழக்கத்தை புகைப்பிடிப்பதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சேர முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்று தன் டைரியில் குறிப்பிடுகிறார் ஜஹாங்கீர். பொதுவில் சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் ஆட்சியில் மக்கள் துன்பப்படவில்லை. எல்லா மதத்தினரும் நிம்மதியாகவே வாழ்ந்தனர். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.